ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபேர் பாய் ஷோ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த அரஃபா சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற டெய்லி வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 3 ஸ்டார்டிங்ல ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ஈனோட வீட்டுக்கு தான் வருவாங்க. உள்ள ஆல்ரெடி சித்தி இருப்பால, அவ ஆல்ரெடி பயந்து போயிருப்பா ஹீரோ எங்க பாத்துட்டு போறான்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்ப ஆண்டி பார்த்து கேட்பாங்க, யார் இவங்களா அப்படி சொல்லிட்டு ஈனோ கிட்ட கேட்பாங்க. இவங்க தான் ஹீரோ, இவங்களுக்கு தான் நான் பிளட் கொடுத்தேன், அவங்களோட ஒய்ஃப் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அந்த ஆண்டி கேட்பாங்க, நீ எங்க இவ்வளவு நேரம் போயிட்ட, என்னோட பியூட்டிஃபுல் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஈனோக்கே ஷாக்கு, இவங்க என்கிட்ட இந்த மாதிரி பியூட்டிஃபுல் டாட்டர்லாம் சொல்ல மாட்டாங்களே, எதுக்கு இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. அப்ப அந்த ஆண்டி சொல்லுவாங்க, வெல்கம், என்னோட பேர் வந்து சாலியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரோ பண்ணிப்பாங்க. இங்க வந்து ஹீரோ ஹீரோயினை கூட்டு வந்து ஹால்ல உட்கார வைப்பாங்க. இந்த சைடு வந்து சித்தி காட்டுவா. சித்தி வந்து செமையா பயந்து போய் அந்த ரூம்குள்ள ஹைட் ஆயிட்டு நிப்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா, நல்ல வேளை நாங்க கரெக்டான டைமுக்கு வந்தோம், இல்லனா அந்த பையன் உன்னை வந்து என்ன வேணா பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ இன்னும் நான் ஸ்ட்ரீட்ல தான் பிறந்தேன், ஸ்ட்ரீட்ல தான் வளர்ந்தேன், சோ எனக்கு வந்து இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, என்ன நானே பார்த்து இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்போ அந்த சாலி ஆண்டி கேட்பாங்க, என்னாச்சு, யார் அது அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ இன்னொரு சொல்வா, அதான் அந்த பையன் வந்து எப்பவுமே டார்ச்சர் பண்ணுவாள் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப சாலி ஆண்டி சொல்லுவாங்க, ஆமா அந்த பையன் ரொம்ப நல்லவன் தான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே கேட்டுட்டு இருக்கான், அதனால தானே உன் பின்னாடி சுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சவுண்ட் வரும். உள்ள சித்தி வந்து தெரியாம வந்து ஒரு பொருளை தட்டி விட்டுருவா. அந்த சவுண்டு கேட்கும். இங்க ஈனலுக்கு வந்து டவுட், யாருமே வீட்டுல இல்ல, ஏன்னா சாலியா ஆண்டி அண்ட் ஈனல் மட்டும் தான் அந்த வீட்டுல இருக்காங்க. உள்ள இருந்து எப்படி சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவா, போயிட்டு ஓபன் பண்ணி பாக்கலான்னு போகும்போது அதுக்குள்ள சாலியா ஆண்டி வந்துருவாங்க. வந்துட்டு, இங்க என்ன பண்ற, நீ போய் கெஸ்ட பாரு, உன்னோட கெஸ்ட் தான், அவங்க கூட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டேரி, அது மட்டும் இல்லாம நான் உள்ள விண்டோ க்ளோஸ் பண்ணாம வந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அதுல சவுண்ட் வருது காத்துல, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டா ஹீரோயின் வந்துருவா. வந்துட்டுல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த பக்கம் ஹீரோயின் போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வருவா. இங்க அந்த சாலியா ஆண்டி வந்து சித்திக்கிட்ட போயிட்டு, நீ இங்கே வெயிட் பண்ணி ஏதோ சவுண்ட் போடாத, நான் அவங்களை அமுச்சு வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இங்க வந்துட்டு சொல்லுவாங்க, ஏதாவது டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப சாலி ஆண்டே சொல்லுவாங்க, டீ போட்டு கொடுக்கலாம், பட் எங்க கிட்ட கேஸ் இல்ல, தீர்ந்துடுச்சு, அது மட்டும் இல்லாம பவரும் இல்ல அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க ஹீரோ ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், நம்ம தெரியாம வந்துட்டோம் போல, அவங்களுக்கு எதுக்கு பர்டனா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. இங்க ஈனூல் சரி வாங்க நான் உங்களை வெளியே அனுப்புறேன், சென்ட் ஆஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈனூலும் வருவா. ஈனூலுக்குமே டவுட், இந்த சாலியாடியே டிஃப்ரெண்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவா, போறதுக்கு முன்னாடி ஈனூல் கிட்ட என்னோட நம்பரும் ஹீரோட நம்பரும் இருக்கு, ஏதாவது ஹெல்ப்னா கண்டிப்பா எங்களை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோல, ஆமா அந்த பையன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணா சொல்லு, நான் என்ன செய்யணுமோ அது கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்ப ஈனூல் வந்து கண்ணத்தை வந்து லைட்டா வந்து ஸ்கிராச் பண்ணுவா. அப்போ ஹீரோக்கு வந்து ஷாக்கு. ஹீரோக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் போவோம், அவ தங்கச்சியும் அதே மாதிரிதான் பண்ணுவா, அந்த ஹேபிட் இருக்கு அவளுக்கும். ஸோ அவ தங்கச்சி பண்ற மாதிரி இவளும் பண்றா சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். அப்ப ஹீரோ, நீ ஓகேவா, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோல, இல்ல நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, சாலி ஆண்டியை பார்த்து, நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுவாங்க. இந்த பக்கம் சாலி ஆண்டிக்கு ரொம்ப ஹாப்பியாயிடும் சாப்பிட கூப்பிடுறதுனால, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹைஃபை லைஃபா வாழணும் தானே ஆசை. சோ இங்க ஹீரோயின் கூப்பிடும் போது அதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் ஈனல் பார்த்தா அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஹைஃபை லைஃப் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்ப அவங்க ரெண்டு பேரும் அமுச்சு வச்சுட்டு ஈனல் வந்து வீட்டுக்குள்ள வருவா. அப்ப சாலி ஆண்டி கேட்பாங்க, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஈனல் சொல்வா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, அது மட்டும் இல்லாம தூக்கமா வருது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வெளியே போறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப சாலியாண்டில, இல்ல கையில காசு இல்லாம வீட்டுக்குள்ள வராத, வெளியே போ அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருவா. இங்க ஈனல் வந்து ரொம்பவே கஷ்டமா வந்து அந்த வீட்டை விட்டு போயிடுவா. இந்த பக்கம் சித்தியை காட்டுவாங்க. சாலியாண்டி வந்து கூப்பிடுவாங்க, வெளியே வா எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சித்தி சொல்வா, நீ யோசிச்சு கூட பாக்காத, நீ வீட்டுக்கு வரத பத்தி, நீ வீட்டுக்குலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லுவா. ஏன்னா ஹீரோயின் கூப்பிட்டுருப்பால வீட்டுக்கு வாங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு, அதுதான் இங்க வந்து சித்தி வேணான்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ சாலியாண்டிக்கு ஒரு ஐடியா தோணும். அப்போ சாலியாண்டிக்கு வந்து மனசுல ஒரு சில விஷயம் ஓடும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது நம்ம நினைச்சதோட ரொம்ப பெரிய விஷயமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இவங்க ஏதோ வில்லத்தனமா பிளான் போடுறாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல தமத் அண்ட் ஜமால் தான் காட்டுவாங்க. இங்க வந்து தமத் சொல்வா, ரொம்ப தேங்க்ஸ் என்ன வந்து வெளியே கூட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜமால் சொல்வான், நானும் தேங்க்ஸ் சொல்றேன், ஏன்னா கொஞ்ச நாளா நான் வீட்ல இருந்து கம்பெனில இருந்து வீடு அந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் போயிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு இங்க வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜமால் வந்து ஏதோ ஆர்டர் பண்ணிருப்பான் ஃபுட்டு, அது வரும், ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஜமால் வந்து வாய் ஃபுல்லா வச்சுட்டு சாப்பிடுவான். இங்க தமத் சொல்வா,
தொண்டையில அடைச்சிக்க போகுது, பொறுமையா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஜமால் இல்ல, நான் உனக்கு எப்படி சாப்பிடணும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்லி கொடுப்பான். இங்க தமத்தும் சாப்பிடுவா. அப்போ தமத்க்கு வந்து இங்க சைட்ல வந்து அந்த ஃபுட் வந்து இருக்கும். ஜமால் சொல்லுவான் இந்த சைடு வந்து கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க தமத் வந்து சரியாவே கிளீன் பண்ண தெரியாது. சோ ஜமால் தான் வந்து அதை தொடச்சு விடுவான். இங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துப்பாங்க. அப்ப ஜமால் கேட்பான் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தமத்ல நல்லா இருக்கு ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஜமால்ல இந்த ஃபுட் சாப்பிடுறோம், பட் இதுல ஜூஸ் இல்லைன்னா எப்படி, நம்ம ஜூஸும் சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களும் எடுத்துட்டு வந்து தராங்க. போறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, தேங்க்யூ பிரதர், என்ஜாய் யோர் மீல் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போவாங்க. பிரதர் வார்த்தை கேட்ட உடனே தமத்துக்கு வந்து பழைய ஞாபகம் வந்துடும், அவங்க அண்ணன் ஞாபகம் வந்துடும். அவ கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சிருவா. அப்ப ஜமால் கேட்பான் ஏன் என்னாச்சு, எதுக்கு சரண அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்ப தமத் சொல்வா இல்ல என்னோட அண்ணன் ஞாபகம் வந்துச்சு, இப்போ அவன் மண்ணு கீழே இருக்கான்ல, பட் நான் ஸ்டில் என் லைஃபை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் ஜமால் சொல்வான் உன் அண்ணன் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ, நம்மனால வந்து இந்த ஃபேமிலி தான் வேணும் சூஸ் பண்றது இல்ல, நம்ம பிறக்கும் போது அதுவா நடக்கிறது, உன் மைண்ட்ல எதுவுமே போட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். இந்த பக்கம் தமத் அழுவா. ஜமால் தான் வந்து கண்ணை தொடச்சு விடுவான். இந்த மூமெண்ட்டே செம கியூட்டா இருக்கும். 2 பேரும் ஒருத்தர் பாத்துப்பாங்க. இங்க ஜமால் மனசுல சில விஷயம் வரும். அவன் என்ன யோசிப்பானா, தமத் கிட்ட சொல்ல மாட்டான், பட் அவன் மனசுல இருக்கும், என்னால நீ அழுவுறத பார்க்க முடியல, நான் உன் கூடவே எப்பயும் இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால அது இருக்க முடியல, நீ பெயின்ல இவ்வளவு சஃபர் ஆகுது, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் அந்த பீச் சைட் வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க 2 பேரோட நிலைமை பார்த்தா ரொம்ப பினான்சியலி ரொம்ப லோவா இருக்காங்க, நம்ம கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல எனக்கு புரியுது உன்னோட கன்சர்ன் எல்லாமே, நானும் பார்த்தேன்தான், ஏஞ்சல் மேலேயோ சாலியா ஆன்டி மேலேயோ எனக்கு கான்பிடென்ட்டே வரல, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல பட் ஏன்னா நீ அந்த ஆள் அடிக்கும் போது நீ அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோல நான் என்ன சொன்னேன், நான் எதுவுமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட தங்கச்சி இன்னொரு வாட்டி அடிச்சு பாரு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல ஓ நான் அப்படியா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ தான் காட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், அங்க ஃபிளவர் வாங்கி ஹீரோயின் கொடுப்பான். அப்போ ஹீரோ சொல்வான் இந்த ஃபிளவர் வந்து உன்னை விட அழகு கிடையாது, நீ தான் ரொம்ப அழகு, இப்போதைக்கு இந்த ஃபிளவர் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுப்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல தேங்க்யூ மை ரொமான்டிக் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. இங்க 2 பேரும் கியூட்டா பேசிட்டு இருப்பாங்க. இங்க அந்த சீனை போய் கட்டாது. இங்க ஹீரோயின் 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அப்ப இன்னுல பாப்பாங்க. அவ வந்து டஸ்ட்பின்ல இருக்கிற அந்த கார்ட்போர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பா. இங்க ஹீரோயின் வந்து பேச வருவாங்க. இங்க ஈனுல அவங்க 2 பேரும் பார்த்துட்டு மறுபடியும் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ வெக்ஸ் ஆவா. அப்ப ஹீரோல ஆமா நாங்க தான் அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின் கேப்பா நான் உங்களை வீட்டுல தானே விட்டு வந்தோம், இங்க என்ன பண்ற ஈனுல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஈனுல்ல இல்ல ஜஸ்ட் சும்மா கார்ட்போர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா சரிவா நம்ம எல்லாம் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. நான் ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஈனுல்ல இல்ல நான் வந்து உங்க கூட வந்து சாப்பிட்டா அது செட் ஆகாது, சரியா இருக்காது, அது மட்டும் இல்லாம ஆடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. இந்த பக்கம் ஹீரோயின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும், இவையே இந்த மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னொரு சொல்வா வேணா நம்ம ஒண்ணு பண்ணலாம், நான் உங்களுக்கு ஃபுட் வாங்கி தரேன், ஏன்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே, அந்த ஆள் கிட்ட இருந்து எனக்கு காப்பாத்திருக்கீங்க, சோ அதுக்கு ஃபுட் வாங்கி கொடுத்தா 2 பேரும் ஈக்குவல் ஆயிடும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீனோல் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோயின் 2 பேருமே ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிரெட் சாப்பிடலாமா, உங்க எல்லாருக்குமே பிரெட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஈனோல் சொல்வா ஹீரோ பார்த்தா பிரெட் சாப்பிட்ற மாதிரி தெரியல, ஏன்னா அவன் பாண்ட் வித் கோல்டன் ஸ்பூன் மாதிரி இருக்கான், அவனுக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீங்களா ரிச் பீப்புள்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர், எங்களை இந்த மாதிரி பார்த்து ஜட்ஜ் பண்ணாத, நாங்களும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த பக்கம் சரி ஓகே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏனல் போயிட்டு அந்த பிரெட் எல்லாம் வைக்கிறாங்களா அவங்க கிட்ட போய் அதை வாங்குவா. சோ பேகல் சொல்லுவாங்க, அந்த ஊர்ல வந்து பிரெட் வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், அது வந்து பேகல் பிரெட் தான் லிட்டரலி, அது வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க, லிட்டரலி பார்க்க சர்க்கிள் மாதிரி இருக்கும். இங்க இன்னொரு போயிட்டு அந்த ஆளுக்கிட்ட கேட்பா இந்த காசுக்கு எவ்வளவு பிரெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரெட் விற்கிறவன் சொல்லுவான் 2 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப இன்னொரு கேப்பா ப்ளீஸ் 3 தாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஏன்னா 3 பேர் தானே இருக்காங்க. பட் அந்த ஆள் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான் இல்ல இந்த காசுக்கு 2 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். ஈனுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது ஈனுள் சேர்த்து வச்ச காசு, அவகிட்ட ஆல்ரெடி காசு இல்லல்ல, சோ 2 பிரெட் வாங்கதான் காசு இருக்கு. அவ என்ன பண்ணுவா, அது வாங்கிட்டு வருவா. வந்துட்டு சொல்வா நீங்க 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சோ நீங்க 2 பேரும் இந்த ஒரு பிரெட்டை ஷேர் பண்ணிக்கோங்க, இது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. வாங்க நம்ம அங்க உட்காந்து சாப்பிடலாம், வியூ எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் உட்காருவாங்க. அப்ப இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேப்பா நீ எங்க படிச்ச, எதுக்காக நீ வந்து
டஸ்ட்பின்ல இருந்து வேஸ்ட்லாம் கலெக்ட் பண்ற, இவ்வளவு நல்லா பண்ற அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்போ வந்து இன்னொரு சொல்வா, ஹீரோ பார்த்து, உன் ஒய்ஃப் செம்ம ஷார்ப்பு தான், அவதான் செம்ம டேலண்ட் அண்ட் நல்ல பொண்ணு, நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெறுப்பேத்திட்டு இருப்பா. இங்க வந்து இன்னொரு என்ன பண்ணுவா, சாப்பிடும் போது அந்த பிரெட்டோட கிரம்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும், அதை வந்து கையில எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம ஷாக்கு. ஏன்னா ஹீரோட தங்கச்சிக்கு இதே பழக்கம் இருக்கு. பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க, அவ தங்கச்சியும் இதே மாதிரி பிரெட் கிரம்ஸ் தான் சாப்பிடுவான். அது வந்து நம்ம ஹீரோக்கு இங்க ஸ்ட்ரைக் ஆகுது. பார்த்துட்டு ஷாக்ல இருப்பான். அப்ப ஹீரோயின் கேட்பா, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் ஹீரோ பார்த்து. ஹீரோல நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க இன்னும் இல்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட மிச்ச பிரெட் பாக்கெட்ல வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவா. போறப்ப ஹீரோ பார்த்து கண்ணெல்லாம் காமிச்சிட்டு போவா, கையால நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் அந்த மாதிரிலாம் சிம்பிள் காமிச்சிட்டு போவா. ஹீரோ பார்த்துட்டுல, இவ திருந்தவே மாட்டா, என் மேல ஏன் இவ்வளவு கோவத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இங்க வந்து இன்னும் அந்த வண்டி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு தான் வருவாங்க. இங்க வரும்போது மேல இருந்து ஸ்டெப்ஸ்ல இருந்து ஹீரோயினோட அம்மாவும் புராக்கு 2 பேரும் நடந்து வந்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா சொல்லுவாங்க புராக் கிட்ட, நீ ஆபீஸ் தானே போற, இந்த மாதிரி கோட் எல்லாம் போட்டு போ, பார்த்து போ, சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாசத்தை வந்து புராக் மேல அப்படியே அள்ளி கொட்டுவாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு அண்ட் ஹீரோயினுக்கு 2 பேருக்கும் சிரிப்பு தான் வரும். அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருப்பாங்க இந்த சைடு. அப்ப புராக்லாம் சரி கொடுங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட் எல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து போவான். அப்ப ஹீரோயின் அம்மால சரி வா உன்னை வெளியே வரைக்கும் நான் போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசத்தை காட்டுவாங்க புராக் மேல. இந்த பக்கம் ஹீரோயின் 2 பேருமே வந்து சிரிச்சுப்பாங்க. ஏன்னா புதுசா இருக்குல்ல ஹீரோயின் அம்மா வந்து புராக் மேல பாசத்தை காட்டுறது, அதை இவங்க 2 பேரும் கண்ணால பார்க்கும் போது சிரிப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா, எங்க அம்மா திடீர்னு வந்து மாறிட்டாங்க, அது ஏன்னா நம்ம வெட்டிங் அப்போ புராக் தான் எங்க அம்மா வந்து சேவ் பண்ணா, சோ அதுல இருந்து புராக் பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல இருக்கலாம் நல்ல விஷயம் தான் அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்லுவான். இங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அசார் தான் காட்டுவாங்க, அதாவது நம்ம சீரியலோட வில்ல, அவன் வீட்டை தான் காட்டுவாங்க. அங்க அவனோட அசிஸ்டன்ட் வருவான், வந்துட்டு சொல்லுவான், ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துட்டான், ஹீரோ அண்ட் அவனோட ஒய்ஃப். நம்ம ஆளுங்களை ஒருத்த வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்பதான் வீட்டுக்கு போய் ரீச் ஆயிருக்கா ஹீரோ. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் நியூ கப்பல்ல, ஸோ வந்து லவ் பேர்ட்ஸா வெளியே சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த பக்கம் அசார் கேட்பான், எல்லாமே ஓகேவா, எல்லாமே ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அந்த பிஏல எல்லாம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க வந்து அசார் வந்து கன் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அண்ட் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இங்க இவங்க 2 பேரும் வந்து ரூம்ல இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் தான் வந்து ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுவா. அவ சொல்லுவா, பேண்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ணும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ செக் பண்ணி மறுபடியும் வந்து புது பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பா. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவா, ஹீரோயினை கிட்ட இருப்பான். 2 பேரும் ரொமான்டிக்கா கிஸ் கொடுக்கலான்னு வரும்போது ஹீரோயினுக்கு வந்து போன் வரும். யார் பார்த்தா ஜமால். அப்ப ஹீரோயின் சொல்வா, ஜமால் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுப்பான். ஹீரோ அட்டென்ட் பண்ணி பேசுவான். அப்ப ஜமால் சொல்வான், கீழே கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோல சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிருவான். இந்த பக்கம் ஹீரோயின் கேட்பா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்லுவான், யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்களா, நான் போய் பாக்குறேன், அது வரைக்கும் இங்கேரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி தான் காட்டுவாங்க. அவ ரூம்ல இருப்பா. அப்போ அவ 2 பேரும் பசங்களோட போட்டோ வச்சுட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அவ என்ன தெரியுமா சொல்வா, நான் சும்மா விட மாட்டேன், ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி 2 பேரும் நான் சும்மா விட மாட்டேன், அவங்களாலதான் என்னோட அசல வந்து ஜெயிலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவ கோமா பேசுவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, அங்க போயிட்டு போன் பண்ணுவா, சாலியா ஆண்டி இருக்காங்களா அவளுக்கு போன் பண்ணுவா. போன் போட்டு கேட்பா, டிக்கெட்லாம் வாங்கிட்டியா, இன்னும் நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப சாலியா ஆண்டியில, நான் எதுக்கு டிக்கெட் வாங்கணும், நான் இன்னும் கிளம்பல, இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த பக்கம் சித்திக்கு செம்மையா கோவம் வந்துரும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இங்கிருந்து கிளம்புதானே சொன்னேன், ஏன் டிக்கெட் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப சாலியா ஆண்டி சொல்லுவாங்க, இப்பதான் என்கிட்ட கோல்டு ட்ரெஷரே கிடைச்சிருக்கு, இப்ப நான் போனா எப்படி சரியா இருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. போன் கட் பண்ண உடனே எங்க சித்திக்கு செம்ம கோவம் வந்துரும். அவ எவ்வளவு தைரியம் வந்து அந்த மாதிரி பண்ணுவா, ஏன்னா நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா அதை சால்வ் பண்ணுவேன், ரூட்ல இருந்தே சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெள்ளத்தனமா பேசுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அண்ட் ஜமால் 2 பேரும் வந்து கீழே வருவாங்க. ஏன்னா கெஸ்ட் வந்திருக்காங்க சொல்லிருப்பாங்க ஜமால், அவங்கள பாக்கிறதுக்காக வருவாங்க. இங்க வந்து அசாரோட கேங் எல்லாருமே வந்து கார்ல வந்து இறங்குவாங்க. இங்க அசார் வந்து கெத்தா இருக்கும், வரும்போதே மாஸ் என்ட்ரி கொடுப்பான், ஸ்லோ மோஷன்ல வருவான். வந்துட்டு ஹீரோ கிட்ட கை கொடுப்பான். என்னோட பேர் வந்து அசார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்க பக்கத்து வீட்டுல வந்து குடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோ வந்து யோசிப்பான் அவன் கையை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் கை கொடுத்துட்டு, என்னோட பேர் வந்து ஆதிஷ் கரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ அசார் சொல்லுவான், சாரி உங்ககிட்ட சொல்லாம வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்போ ஹீரோல, நீங்க சொல்லாம வந்தவங்க யாருமே வந்து பெர்மிஷனோட தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் அசார்ல, இல்ல எதுக்காக வந்தோம்னா வீட்டுல கொஞ்சம் ரெனோவேட்டிங் வேலை போயிட்டு இருந்துச்சு, அந்த சவுண்ட் உங்களை மேபி டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம், அதுக்கு சாரி சொல்லதான் வந்தேன், அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்வீட் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை கொடுப்பான். இந்த பக்கம் ஹீரோட ஆளுங்களை வச்சு ஹீரோ வாங்கிப்பான். அப்போ வந்து அசர் வந்து அங்க வீட்டை பார்ப்பான். பார்த்தா ஹீரோயின் வந்து அங்க வாசல்ல நிப்பா. ஹீரோ திரும்பி பார்ப்பான், யாரை பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் நிப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவா உள்ள. அப்ப ஹீரோ சொல்லுவான், சரி வாங்க வீட்டுக்குள்ள போலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அசார்ல இல்ல நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்லிட்டு வரோம், இப்போ சொல்லாம வந்துட்டோம், நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு வரோம் பொறுமையா, நான் இப்போதைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஜமால் கிட்ட சொல்லுவான், இவன் யார இவனோட டீட்டெயில் என்ன சொல்லிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எனக்கு உடனே கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். ஜமாலும் ஓகே சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். ஹீரோயின் வருவா, வந்து கேட்பா யார் அது, எதுக்காக வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் ஹீரோல, நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா, ஒரு தடவை கூட கேட்க மாட்டியா, நான் உன்னை என்ன சொன்னேன், ரூம்ல தானே இருக்க சொன்னேன், எது கீழே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருந்துச்சு யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோயின் கேட்பா, சரி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்வா, பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க, ரெனோவேட்டிங்னால சவுண்டு போயிட்டு இருந்துச்சுல, அதுக்கு அப்பாலஜி கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்ப ஹீரோயின்ல, எனக்கு என்னவோ அப்பாலஜி கேட்க வந்த மாதிரி தெரியலையே, அப்பாலஜி கேட்கறதுக்கு இவ்வளவு ஆளுங்களோடய வருவாங்க, எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல, அதை பத்தியெல்லாம் நீ எதுக்கு கவலைப்படுற, நீ எதுக்கு டென்ஷன் ஆகிக்கிற, அதை விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டு போவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் தான் காட்டுவாங்க. இங்க வந்து ஹீரோ வந்து ரூம்ல இருப்பான். அப்ப ஹீரோ போயிட்டு ஜமால் கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடுப்பான். ஹீரோயின் என்னது இது அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவா, இது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் ஓபன் பண்ணுவா. ஓபன் பண்ணா அதுல இருந்து ஒரு ஆல்பமும் ஒரு இன்ஸ்டன்டா போட்டோ எடுக்கிற கேமராவும் இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோயின் செம்மையா ஹாப்பி ஆயிடுவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நம்ம வந்து மெமரிஸ் கிரியேட் பண்ண போறோம், இந்த ஆல்பம் ஃபுல்லா வந்து நம்ம போட்டோஸ் ஒட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்ப ஹீரோ சொல்லுவான், நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்வா, நான் வெட்டான ஹேர்ல இருக்கேன், இப்படியே வா அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோல, நீ எல்லாத்துக்கும் அழகா தான் இருக்க, வா நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து ரெண்டு பேரும் பாப்பாங்க. செம்ம கியூட்டா இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது. அப்ப ஹீரோயின் சொல்வா, நீ தான் வின் பண்ணிட்ட இந்த பெட்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெட் வச்சிருப்பாங்க. அந்த பெட் வந்து சம்திங் ஒரு கேம் மாதிரி, நீ கொடுத்த பொருள் வந்து நான் வாங்கணுமோ, அதை நான் கொடுத்த பொருள் நீ வாங்கணுமோ, அந்த மாதிரி ஒரு கேம் பெட் மாதிரி. அதுல வந்து ஹீரோயின் வந்து அந்த கிஃப்ட் அக்செப்ட் பண்ணதுனால ஹீரோ தான் அந்த கேம்ல வந்து ஜெயிச்சிருப்பான். அப்போ ஹீரோ கேட்பான், நீ வேணும் தானே தோத்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின்ல, எனக்கு வந்து உங்ககிட்ட தோக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனாலதான், அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் வந்து என்கிட்ட தோக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், இந்த வாட்டி நான் வின் பண்ணல, நம்ம லவ் தான் வின் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கியூட்டா பேசிட்டு இருப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி தான் காட்டுவாங்க. சித்தி வந்து ஈனோட வீட்டுக்கு வெளியே தான் நிப்பா. அங்க ஃபுல்லா வந்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே பத்த விடலாம்னு சொல்லிட்டு அவதான் சொன்னால, நான் ரூட்ல இருந்து அழைப்புன்னு சொல்லிட்டு. சோ இவங்க ரெண்டு பேரும் சாவடிக்கிறதுக்கு நம்ம சித்தி பிளான் பண்ணிட்டா. சோ ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி சாவடிக்கலாம் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கே வந்து பெட்ரோல் ஊத்தி நெருப்ப போட்டுருவா. இங்க சித்தி வந்து பெட்ரோல் ஊத்தி நெருப்ப பத்த வைக்கிறது வந்து யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுப்பாங்க. அது யாரும் நம்மளுக்கு காட்டல, ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறது மட்டும் காட்டுறாங்க. இங்க அந்த வீடு ஃபுல்லா பத்திட்டு எரியுது. உள்ள வந்து ஈனுல் அண்ட் அவளோட ஆன்டி தூங்கிட்டு இருக்காங்க. இங்க ஈனுல் வந்து எழுந்து போயிட்டு அவங்க ஆன்டி எழுப்புவா. வாங்க நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அந்த ஆன்டி வந்து ஏதோ ஒரு பேக்கை தேடுவா. மேபி அந்த பணப்பை தான் நினைக்கிறேன், சித்தி குத்துருப்பால பேக் ஃபுல்லா வந்து மணி வச்சு, அந்த பை தான் தேடுறான்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டு ஈனோட வந்துருவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வரும். அப்ப ஹீரோ கேப்பா, யார் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, தெரியல, அன்னும் நம்பரா இருக்கு, நான் சேவ் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பா. அப்போ ஹீரோ மனசுல சில விஷயம் ஓடும். அவன் என்ன யோசிப்பானா, ஒருவேளை ஹைதரா இருப்பானோ, அவ பொண்ணு கால் பண்றதுக்காக கால் பண்றானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் அட்டன் பண்ணி பேசுவா. அப்படியே நீங்க எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எல்லாம் ஓகே தான், நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இங்க வந்து ஹீரோ கேட்பான் யாருன்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோயின் சொல்வா, அது ஈனுல் வீட்டுல வந்து ஃபயர் பிரேக் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இங்க ரெண்டு பேரும் உடனே கிளம்பி போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஜமால் அண்ட் சித்தி தான் காட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் டென்ஷனா சுத்திட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல ஹீரோயின் எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரியாது. இந்த பக்கம் ஜமாலுக்கும் தெரியாது. அப்ப ஹீரோ உள்ள வருவான். பின்னாடியே பார்த்தா ஹீரோயின், ஈனுல் அண்ட் சாலி ஆண்டி மூணு பேருமே வருவாங்க. பார்த்துட்டு சித்திக்கு செம்ம ஷாக்கு. இவங்க என்ன இங்க இன்னும் அவங்க ரெண்டு பேரும் சாவலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சித்தி தானே பிளான் பண்ணிருப்பா, அவங்க செத்துருப்பாங்கன்னு நினைச்சிருப்பா. பட் ஏன்னா இங்க சாவல, ரெண்டு பேரும் உயிரோட நடந்து வராங்க. அப்பதான் ஜமால் கேட்பான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தங்கிட்டு இருந்த வீட்டுல சடனா வந்து ஃபயர் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அதனால நான் கூட்டு வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இன்னொருக்கு லைட்டா வந்து தலை சுத்துற மாதிரி ஆயிடும். ஏன்னா இப்பதான் வந்து அந்த ஃபயர்ல இருந்து வெளியே வந்திருப்பா, அதனால லைட்டா தலை சுத்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஹீரோ சொல்லுவான், நீங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போங்க, நான் கெஸ்ட் ரூம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சித்தி வந்து உடனே இங்க வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. யாரும் தெரியாதவங்களும் எப்படி இங்க வரவேற்கிறது, எதுக்காக இங்க தங்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லுவா. அப்ப ஜமால் சொல்லுவான், இல்ல ஈனுல் தான் வந்து ஹீரோக்கு பிளட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, பரவாயில்ல, பிளட் கொடுத்ததுனால இந்த வீட்டுல தங்கணும் எந்த அவசியமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கத்துவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், ஈனுல் வந்து இப்போ உடம்பு சரியாம இருக்கா, அவ கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஈனுல்ல, நான் யாரும் கஷ்டப்படுத்த விரும்பல, நான் இங்க இருந்து முதல்ல கிளம்புறேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கூட்டு போ பாப்பா. அப்ப சித்தி சொல்வா. அப்ப ஆண்டி சொல்வா, இந்த டைம்ல நம்ம எங்க வெளியே போறது, நம்மளுக்கு வீடு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோயின்ல, அதனாலதான் சொல்றேன், நான் உங்களை எங்கேயுமே அனுப்ப முடியாது, முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க, வாங்க உங்களுக்கு ரூம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் சித்தி காட்டுவாங்க. அவ செம்ம பயந்து போயிருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஆன்டி அண்ட் ஈனுல் தான் காட்டுவாங்க.
அப்ப ஹீரோயின் சொல்வா, இங்க கம்ஃபர்டபுளா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதான் உங்க ரூமு, ஃப்ரீயா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ அந்த ஆன்ட்டி சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு வந்து இந்த வீட்ல வந்து இடம் கொடுத்ததுக்கு, நீங்க பண்ண உதவி வந்து பெரிய உதவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா, ஈனூல் பண்ணதை விட நான் பண்ணது அவ்வளவு பெருசு கிடையாது. ஈனூல் வந்து ஹீரோட லைஃபை சேவ் பண்ணியிருக்கா. அதை விட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது மட்டும் இல்லாம சித்தி பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன். அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஈனும் இல்ல, அவங்க இப்பதான் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலையே, அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு, பட் நீ ரொம்ப பொலைட்டா பேசுற என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈனும் சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஆன்டி மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களை வந்து இங்க அலோவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின்ல, அதெல்லாம் எதுக்கு, நீங்க கம்ஃபர்டபுளா இருங்க, ஏதாவது வேணா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இங்க ஹீரோயின் வந்து அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுவா. சாலி ஆண்டி என்ன பண்ணுவாங்க, ஈனுல புடிச்சிட்டுல, இன்னொரு வாட்டி இங்கேருந்து போறேன்னு சொல்லாத, இது ஒரு குட்டி பேலஸ் மாதிரி இவ்வளவு நல்லா இருக்கு, நம்ம இங்கே இருந்துக்கலாம், இன்னொரு வாட்டி வெளியே போறதை பத்தி யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஈனுலுக்கு வந்து எதுவுமே பிடிக்காது. ஈனுல் என்ன தெரியுமா சொல்வா, டிசர்வே கிடையாது, நம்ம இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. பட் இங்க சாலி ஆண்டி, இல்ல நான் சொல்றது மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆஃப் பண்ணிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படி கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல இன்னொரு தான் காட்டுவாங்க. அவ வந்து ஹீரோட வீட்டுக்கு வெளியே வந்து நடந்து போயிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு வந்து பழைய பிளாஷ்பேக்லாம் வரும். இந்த இடத்துல அவ இருந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபிளாஷ் வந்து வந்துட்டு போவோம். அவ யோசிச்சுட்டு இருப்பா. கரெக்டா அந்த இடத்துல வந்து சாலி ஆண்டி வந்துருவாங்க. அப்ப சாலி ஆண்டி கேட்பாங்க, எங்க போற அப்படி சொல்லிட்டு. அப்ப இன்னொன்னு சொல்லுவான், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, இந்த இடமே ரொம்ப தப்பா இருக்கு, நம்ம இங்கெல்லாம் டிசர்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப சாலி ஆண்டியில, நான் சொல்றது மட்டும் கேளு, மரியாதை வீட்டுக்குள்ள போ, என் பேச்சு மாரி நீ ஏதோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டு போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் காட்டுவாங்க. எல்லாருமே டேபிள்ல உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இனூல் அண்ட் சாலி ஆண்டி 2 பேரும் வந்து உட்காருவாங்க. சாலி ஆண்டி சொல்லுவாங்க, எங்களுக்கு வீடு இல்ல, சரியா ப்ராப்பரா துணி இல்ல, எதுவுமே இல்ல, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எல்லாமே வந்து ஃபயர்ல அழிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஹீரோல கேட்டுட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பாவமா இருக்கும் அவங்க சொல்றது எல்லாமே கேட்டு. இந்த பக்கம் ஹீரோ சொல்லுவான், ஜமால் கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு நல்ல வீடு பார்த்துட்டு அது உள்ள ஃபுல்லா ஃபர்னிஷ் பண்ணி கொடுப்பாங்க, சோ அதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, அப்ப ஹீரோயின் சொல்வா, உங்களுக்கு வீடு கிடைக்கிற வரைக்கும் எவ்வளவு நாள் வேணுமோ இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதை கேட்டு சித்திக்கு செம ஷாக். அவ கத்துவா, ஒரு பிளட் கொடுத்ததுனால அவளை தலையை தூக்கி வச்சுட்டு ஆடணும்னு எந்த அவசியமும் கிடையாது, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ இங்க ஈனுல் அண்ட் அஸ்லி ஆண்டி இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிரும். இன்னொரு சொல்வா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ பாப்பா. அப்போ ஹீரோயின் சொல்வா, தேவைப்பட்டா நான் தலையில தூக்கி வச்சுட்டு கூட ஆடுவேன், ஏன்னா ஈனுல் வந்து ஹீரோட லைஃபை திருப்பி கொடுத்துருக்கா, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எனக்கு அப்படி சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருப்பா. அப்ப சாலி ஆண்டி சொல்லுவாங்க, நான் யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்கணும்னு இல்ல, எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்க, நாங்க இங்க செஞ்சுட்டு நாங்க சாப்பிட்ற சாப்பாடுக்கு நாங்க பே பண்ணிக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது வேலையை கொடுங்க அப்படி சொல்லிட்டு இவ கேட்பா. அப்ப ஹீரோ வந்து யோசிப்பான். இந்த பக்கம் சாலி ஆண்டியில, இல்ல எங்களுக்கு வந்து சரி வராது, நாங்க வேணா இங்க இருந்து கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போக பாப்பாங்க. அப்ப ஹீரோயின் எழுந்து சொல்வா, போவாதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்வா. ஹீரோன் வந்து இப்படியே போக கூடாது, ஏதாவது பண்ணு அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்வா. அப்ப ஹீரோல, சரி ஈனுல் அண்ட் ஹீரோயின் 2 பேரும் ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் எல்லாம் ஈனுல் ஹீரோயின் அண்ட் ஹீரோ தான் காட்டுவான். அப்ப ஹீரோ சொல்வான், நீ எனக்கு பிரெட் கொடுத்துக்க, லைஃப் ஃபுல்லா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, உன்னை எப்படியும் அனுப்ப முடியாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் ஈனுல்ல, நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கியா, அப்போ அந்த கடமையை வந்து பே பண்ணு அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோல, சொல்லு என்ன பண்ண சொல்லு, நான் கண்டிப்பா வந்து குடுக்குறேன், என்ன வேணும் சொல்லு அப்படி சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்ப ஈனுல் சொல்வா, என்னோட ஃபேமிலி எனக்கு கண்டுபிடிச்சு கொடு, அவங்கள பத்தி விசாரிச்சு எனக்கு எங்க இருக்காங்க எனக்கு தேடி கொடு அப்படி சொல்லிட்டு ஈனுல் கேட்பா. இது கேட்ட உடனே ஹீரோக்கும் செம ஷாக்கு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கும் ஷாக்கு. இங்க எபிசோட் 3 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 4 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். அண்ட் மறக்காம கீழே அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஹார்ட்டும் போட்டுருங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. See you in the next video. Bye bye.